கையில காசே இல்லைனாலும் ஸ்வைப் பண்ணா பொருள் கிடைக்குமேன்னு சந்தோஷப்படுறீங்களா? நிமிஷம் உங்களோட பேக்கெட்டை காலி பண்ணிட்டு இருக்கிற ஒரு சைலண்ட் கில்லர் தான் இந்த கிரெடிட் கார்டு. ஆனா இதை சரியா பயன்படுத்தினா இது ஒரு லாபகரமான ஆயுதம். எப்படி சொல்றேன்னு கேளுங்க. பேங்க் உங்களுக்கு 45 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஆனா மாச கடைசியில் வர்ற பில்லில் மினிமம் அமௌண்ட் டியூன்னு ஒரு சின்ன தொகையை போடுவாங்க. சரி, இப்போதைக்கு இதை மட்டும் கட்டுவோம்னு நீங்க நினைச்சா அங்கதான் ஆப்பு இருக்கு. மீதி இருக்கிற காசுக்கு பேங்க் 36% இருந்து 48% வரைக்கும் வட்டி போடுவாங்க. உலகத்திலேயே இதுதான் ரொம்ப அதிகமான வட்டி. அப்போ கிரெடிட் கார்டு பயன்படுத்தவே கூடாது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. மாசம் முடிஞ்சதுமே முழு தொகையையும் கண்டிப்பா கட்டிடணும். உங்க அக்கௌண்ட்ல காசு இருந்தா மட்டும் கார்டை ஸ்வைப் பண்ணுங்க. சரியா பயன்படுத்தினா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலமா வருஷத்துக்கு சில ஆயிரம் ரூபாய்களை நீங்க மிச்சமும் படுத்தலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், கிரெடிட் கார்டை வச்சு ஏடிஎம்ல காசு எடுக்கவே எடுக்காதீங்க. எடுத்த அடுத்த செகண்ட்லயே இருந்து வட்டி ஏற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு கார்டுல கடன் அடைக்க இன்னொரு கார்டுல கடன் வாங்கவே வாங்காதீங்க. அது ஒரு முடிவில்லாத குழி. கிரெடிட் கார்டு ஒரு நல்ல வேலைக்காரன் தான், ஆனா மோசமான முதலாளி. நீங்க இதை எப்படி பயன்படுத்துறீங்க? நண்பனாவா இல்ல எதிரியாவா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.